So far, we have completed what is meant by noun and what is meant by pronoun. அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் நவுன் எது ப்ரோனவுன் எதுன்னு கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியும். இந்த 2 லெசனையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே 3 சென்டென்சஸ் இருக்குது. இங்கே நவுன் எது ப்ரோனவுன் எதுன்னு உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியுமான்னு பாருங்கள். பாஸ் த வீடியோ அண்ட் ட்ரை இட். இப்போது இதனுடைய ஆன்சர் சொல்கிறேன். இப்போது அருண் இஸ் ரைட்டிங் எ லெட்டர் அப்படின்னு இருக்கா. இப்போ இங்கே நவுன் எது? அருண் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுன். லெட்டர் அப்படிங்கிறதும் ஒரு நவுன் தான். ஐ அப்படிங்கிறது ப்ரோனவுன். நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அப்போது அது வந்து ஒரு நவுன். இப்போ ஷீ அப்படிங்கிறது ஒரு ப்ரோனவுன். இப்போது இது ரெண்டும் இப்போ பார்த்தாச்சு. இப்போது இந்த இஸ் ரைட்டிங் அப்படிங்கிறது என்னது? இந்த ரீட் அப்படின்னா என்ன? இந்த கேன் ஸ்பீக் அது வந்து என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்மளோட லெசனோட டாபிக் தான் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆக்ஷன் வேர்ட். எந்த ஒரு செயலை நம்ம செஞ்சாலும் அந்த செயலை தான் நம்ம வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் தமிழில் சொல்லணும்னா வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ட்ஸ் ஆர் வேர்ட்ஸ் that tell us about the action done or the state of being or possession. possession அப்படின்னா ஒரு உடைமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் possession அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ஐ லாஸ்ட் மை பென். இப்போ லாஸ்ட் அப்படிங்கிறது அவன் செஞ்ச ஆக்ஷனை குறிக்குது. ஆனால் என் பெண்ணை தொலைச்சிட்டேன். அப்போது இங்கே ஆக்ஷனை மீன் பண்ணி வருது. we are going to பெர்முடா. அப்போது இங்கே ஆர் கோயிங் அப்படிங்கிறதும் ஒரு ஆக்ஷன். இங்கே பாருங்கள், தே ஆர் ஓல்டு லெஜண்ட்ஸ். அப்போது அவங்களோட ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை சொல்லுது. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க என்னவா இருக்காங்க அப்படிங்கிற அவங்களோட ஸ்டேட்டை சொல்லுது. அப்போது இங்கே ஆர் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்டேட் ஆஃப் பீயிங்கை சொல்லுது. அதே மாதிரி அருண் ஹேஸ் அ கிட்டார். இப்போது அருண் கிட்டார் வச்சிருக்கான் அப்படின்னு அவனுடைய ஒரு பொசஷனை சொல்லுது. ஓகே, இப்போது இந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போது வேர்போட டைப்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வேர்ப் டைப்ஸ் இருக்குது. ட்ரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ், ஃபைனைட், இன்ஃபைனைட், ரெகுலர், இர்ரெகுலர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் மெயினாக முக்கியமாக ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா மெயின் வேர்ப்ஸ் அண்ட் ஆக்சிலியரி வேர்ப்ஸ். மெயின் வேர்ப்ஸ்னால் என்னென்னா நம்ம செய்த எல்லா ஆக்ஷன்ஸுமே இந்த மெயின் வேர்பில் வந்துடும். ஆல் ஆக்ஷன்ஸ் கம் அண்டர் திஸ் கேட்டகரி. இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னா என்னென்னா இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ். இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைமில் நம்மளோட இன்னும் அந்த ஆக்ஷன் வந்து எந்த நேரத்தில் செய்யப்பட்டது அப்படிங்கிறத இன்னும் தெளிவாக நமக்கு கொடுக்கும். அதாவது ஹெல்ப் பண்ணும். இந்த மெயின் வேர்ப் இந்த ஆக்சிலரி வேர்ப் இல்லாமலே வரும். பட் ஆக்சிலரி வேர்ப் வந்து அந்த மெயின் வேர்புக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக தான் வரும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸில். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிலரி மெயின் வேர்ப்ஸ் வந்து நம்மளால் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் தேர் ஆர் நியூமரஸ் ஆக்ஷன்ஸ். பட் ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து 24 மட்டும்தான் இருக்குது. அந்த 24 என்னென்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். I'll give you the chart now. Now see here auxiliary verbs, அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ். இதனுடைய இவ்வளோ தான். இந்த 24 இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 24 தான் இருக்கும். இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆக்சிலரி வேர்ப்ஸை நம்ம 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ப்ரைமரி ஆக்சிலரிஸ் அண்ட் மாடல் ஆக்சிலரிஸ். ப்ரைமரி ஆக்சிலரிஸில் 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம். அண்ட் மாடல் ஆக்சிலரிஸில் காமன் மாடல்ஸ் அண்ட் செமி மாடல்ஸ். இந்த 24 ஆக்சிலரி வேர்ப்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ளீஸ் note it on a paper or your note or take a screenshot if you are seeing in your mobile. These auxiliary verbs are crucial. இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸில் இந்த டூ ஃபார்மும் ஹேவ் ஃபார்ம் இது ரெண்டும் மெயின் வேர்ப்ஸ்லேயும் வரும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஆம் இஸ் ஆர் அப்படிங்கிறது
ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலத்தில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை தான் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட், இறந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா இனிமேல் வரப்போகிறத தான் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இங்கே பாருங்கள், ஐ ரைட் அப்படின்னா நான் எழுதுகிறேன் அப்படின்னு வருமா. இதே பாஸ்ட் டென்ஸில் சொல்லணுன்னா ஐ ரோட், நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லணுன்னா ஐ வில் ரைட். ஓகே, அப்போது அந்த ஃப்யூச்சர் டென்ஸுன்னு நம்ம எப்படி உணர்கிறோம் அப்படின்னா இந்த வில் யூஸ் பண்ணதுனால, நான் இன்னுமே எழுதுவேன். அப்போது வில் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஆக்சிலரி வேர்பா. ஸோ இந்த மாதிரி டென்சஸை இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஐ திங்க் நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை ஆக்சிலரி வேர்ப். இப்போது இந்த ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை மீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த வாஸ், வேர் வந்து பாஸ்ட் டென்ஸ் மீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த டூ, டஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி இங்கே ஹாவ், ஹேஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஹேட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இந்த காமன் மாடல்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து செமி மாடல்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸை இனி வர கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் வேர்ப்ஸ்னால் என்னென்னா அந்த ஆக்ஷன்ஸ் நம்ம செய்கிறோம் இல்லையா, அதுதான் மெயின் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எந்த ஒரு வேர்ப் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அண்ட் இன்னொன்று இருக்குது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அதாவது எந்த ஒரு வேர்ப் கூடயும் நம்ம ஐஎன்ஜி சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போது ப்ளே, பிளேட் எல்லாத்துக்கூடையும் இடி இல்லை டி மட்டும் சேர்க்குற மாதிரி ரெகுலராக இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் நம்ம ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ இங்கே இடி வராது, வேறு வேர்டே மாறி வரும். இப்போ கோ, வெண்ட், கான், ரன், ran, ரன், ட்ரிங்க், ட்ராங்க், ரைட், ரோட், ரிட்டன். அதாவது வேர்டே வேறையாக மாறி வரும். இப்போ ஸ்விம், ஸ்வாம், ஸ்வம் அப்படி வரும். இந்த மாதிரி வந்ததுன்னா இதெல்லாம் இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி நம்ம கற்றுக்கிறதுனா, இதெல்லாம் ஆல்ரெடி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தெர் இஸ் நோ மீனிங் இன் தட். ஸோ வி ஹாவ் டு லேர்ன் ஆஸ் மெனி வேர்ட்ஸ் ஆஸ் பாசிபிள். அப்படின்னா தான் நமக்கு பேசும் பொழுதோ எழுதும் பொழுதோ யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ரீட் அ லாட் டு நோ மோர் வேர்ப்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து ஒரு ஆக்ஷனாக தான் இருக்கும். இப்போ ப்ளே அப்படின்னா ஒரு ஆக்ஷன், விளையாடுறது. டிவைட் அப்படின்னா பிரிக்கிறது. டான்ஸ் அப்படின்னா ஆடுறது. லாஃப் அப்படின்னா சிரிக்கிறது. ஜம்ப் அப்படின்னா குதிக்கிறது. ஸோ எல்லாமே ஒரு ஆக்ஷனை தான் மீன் பண்ணும். அதே மாதிரி எந்த ஒரு வேர்ப் அப்படின்னாலே ஒரு ஆக்ஷன் வேர்டு தான் வேர்பாக நமக்கு இருக்க போகுது. ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸில் எந்த ஒரு ஆக்ஷன் வேர்டு இருந்ததுன்னா அதை கண்ணை மூடிட்டு நீங்கள் வேர்புன்னு சொல்லிடலாம். இப்போது இந்த சென்டென்ஸ் பாருங்கள், that was a brilliant catch by விராட் கோலி. இப்போ வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் தான் மீன் பண்ணும், ஒரு ஆக்சிலரி வேர்ப் பாஸ்ட் டென்ஸ் தான் மீன் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போது இந்த என்டையர் சென்டென்ஸுமே பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்க போகுது. அப்போ இங்கே கொடுத்துருக்க வேர்ப் எல்லாம் நம்ம பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். தட் வாஸ் அ பிரில்லியன்ட் கேட்ச் பை விராட் கோலி. ஹீ, அப்போ கீப்போட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கெப்ட். He kept his eyes on the ball. Dive ஓட past form என்ன? Dived. Dived to his left and catch ஓட past form என்ன? Caught the ball. இங்க முன்னாடியே நமக்கு வாஸ்ன்னு கொடுத்துருக்கனால அது பாஸ்ட் ஃபார்ம் தான் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இங்கே எல்லாத்தையும் நம்ம பாஸ்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணோம். இப்போது இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம ப்ரெசன்ட் ஃபார்மும் யூஸ் பண்ணிக்கலாம்,
பாஸ்ட் ஃபார்மும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மை கிட் இஸ் ஆக்சுவலி டிஸ்டர்பிங் த கிளாஸ். ஸோ இதனுடைய ஆன்சர்ஸ் நீங்கள் ப்ரெசன்ட் ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ணி எழுதுங்க, பாஸ்ட் ஃபார்ம்லேயும் எழுதுங்க. வி ஷால் செக் த ஆன்சர்ஸ் டுமாரோ.